ஒன்று சாமுவேலின் புஸ்தகத்தில் ஒரு 3 பகுதியில் சவுல் சில மிஸ்டேக் பண்ணுறார். அந்த மிஸ்டேக்கை தான் நான் சொல்லி காட்டப்போகிறேன். வேறு ஒன்றும் கிடையாது. ஒன்று சாமுவேலில் அவர் 3 இடத்துல ஒரு பெரிய மிஸ்டேக் நம்முடைய வாழ்க்கையிலையும் சில மிஸ்டேக் வருது. அந்த மிஸ்டேக்கை நம்ம தயார்படுத்திக்கணும். ஆனால் சவுல் தயார்படுத்தவே இல்லை. நான் அப்படி தான் இருப்பேன், என்னை யாரும் கேட்கக்கூடாது, நான் ராஜா அப்படின்னு அவர் அவருடைய காரியத்தில் கொஞ்சம் கூட கடவுளுக்கு விட்டு கொடுத்து இறங்கி போனதாக இங்கே எழுதப்படவே இல்லை. அது ரொம்ப எனக்கு வருத்தமான ஒரு காரியமாய் தெரிந்தது. அதைத்தான் நான் உங்களுக்கு ஒரு 3 காரியமாய் சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் 1 சாமுவேல் 13 நானே வாசித்து நான் சீக்கிரம் முடித்தேன். என் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் ஒரு 20, அதில் ஒரு 15, 35, 20, இதில் ஒரு 20 நிமிஷம் இருக்குது வச்சுங்களேன். அதில் ஒரு 15 நிமிஷம், 35 நிமிஷம் தான் எனக்கு டைம் இருக்குது. அதனால் அதுக்குள்ளே நான் முடிக்கணும். அதனால் நான் டக்குன்னு சொல்லி முடிச்சிடறேன். 1 சாமுவேல் 13வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனம், சவுல் ராஜபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று, அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது. சரிங்களா? நல்லா கவனிங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிச்சா தான் நீங்கள் அது புரியும், எல்லாம் புரியாது. சரிங்களா? இதெல்லாம் நம்ம அதிகமாக படிக்கிறதும் கிடையாது, தியானிக்கிறதும் கிடையாது. சரி, அவர் ராஜாவாகி 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் முடிஞ்சு 2வது வருஷத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிறாரு. அப்போ 2வது வருஷம் பாருங்க, இஸ்ரவேலில் 3000 பேரை தனக்கு தெரிந்து கொண்டான். அவர்கள் 2000 பேர் சவுலோடு கூட மிக்மாசிலும் பெத்தேல் மலைகளிலும் 1000 பேர் யோனத்தான் கூட பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவிலும் இருந்தார்கள். மற்ற ஜனங்களை அவர் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டான் அப்படின்னு போட்டு. இங்கே ஒரு ராஜானா ஒரு கெத்து இருக்கும்ல, யாராந்தான்ன. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு அரசு அதிகாரிக்கும் ஒரு சாதாரண ஒரு வேலையாளுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? ஒரு போலீஸ்காரன் பாருங்கள், சொல்லப்போனால் சாதாரண சம்பளம் தான் வாங்குவார், ஆனால் அவர் ஒரு கெத்து ஒன்று காட்டுவார். ஒரு போலீஸ்காரனே ஒரு கெத்து காட்டும் போது ராஜா எப்படி இருப்பார் சொல்லுங்கள்? 1 வருஷம் முடிஞ்சிருச்சு, 2ஆம் வருஷத்தில் அவர் என்ன பண்ண ஒரு கெத்து காட்டுறார். எனக்கு கீழே ஒரு 2000 பேர் என் கூட இருக்கணும். நான் போனால் வந்தால் என்னுடைய சேவைக்கு என்னுடைய பாதுகாப்புக்கு 2000 பேர் இருக்கணும். மொத்தம் 3000 பேர். அந்த 3000 பேர் 2000 பேர் இவர் வச்சுக்கிட்டாரு. 1000 பேரை யார்கிட்ட அனுப்புகிறாரு கேட்டிங்கன்னா அவருடைய மகனாகிய ஜோனத்தானுக்கு சப்போர்ட்டாக அனுப்புகிறார். சரிங்களா? இப்படி காலங்கள் கடந்து போகுது. சரிங்களா? இப்போ ஒரு தப்பு பண்ணுறாரு பாரு. இப்போ என்ன, நல்லா சண்டை போடுறாரு, நிறைய வெற்றி பெறாரு, அதெல்லாம் உண்மைதான். நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் 5ஆம் வசனம் 13:5 பாருங்கள். பெலிஸ்தியர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மலனத்தலையான ஜனங்களோடும் கூட்டிக் கொண்டு வந்து, அதிகாரம் 13, 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பெலிஸ்தியர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனையான ஜனங்களோடு கூட்டிக் கொண்டு வந்து பெத்தாவேனுக்கு கிழக்கே மிக்மாசிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்ட பொழுது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தில், நல்லா கவனிங்க, நீ நம்முடைய வாழ்க்கையில் சில நெருக்கங்கள் வருது. அவர்கள் இஸ்ரவேலுக்கு என்ன பெரிய படை, சவுல் கூட 2000 பேர் இருக்காங்க. ஆனால் பெலிஸ்தீனோட எவ்வளோ பேர் பாருங்க. இரவோடு 5ஆம் வசனம், இரவோடு இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களாங்க. இவர் கூட எவ்வளோ பேர் இருக்காங்க? 2000 பேர் இருக்காங்க. ரதங்களே 30,000 இல்லைங்களா? அப்புறம் 6,000 குதிரை, கடற்கரை மணலத்தலையான ஜனங்களோடு கூட்டிக் கொண்டு வந்து பெத்தாவானிலே கிழக்கிலே மிக்மாசிலே பாளையம் இறங்கினாங்க பெலிஸ்தியர்கள். இப்போ சவுலோடு இருக்க 2000 பேர். சரிங்களா? 6ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்ட பொழுது, நம்ம மாட்டணும், நம்ம செத்தோம், நம்ம பிழைக்க முடியாது, நம்மளுக்கு வாழ்க்கைக்கு வழி கிடையாது. ஏன்னா எப்படி தப்பிக்க முடியும்? எல்லா இடத்துலையும் அவனுடைய ஆட்கள் பரவி நிற்கிறாங்க. ஆகவே என்ன செய்வதென்று தெரியல. ஆகவே இங்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே போய் ஓடுகிறாங்களாம்? தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு. இன்றைக்கி இஸ்ரவேலுக்கும் ஈரானுக்கு சண்டை நடக்குது, தெரியும் உங்களுக்கு, நிறைய பேர் தெரியும், நீங்கள் நியூஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். இஸ்ரேல் படை ஈரானை அடிக்குது, ஈரானுடைய படை இஸ்ரேலுக்கு அடிக்குது.
ஆனால் பொதுமக்கள் எவ்வளோ பேர் சாகிறாங்க தெரியுமா? எவ்வளோ பேர் சாகிறாங்க. அதே மாதிரி காசா பகுதியில் உணவு கிடையாது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, அலையிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு வந்தால் நம்ம எங்கே போயிடுவோம் யோசித்து பாருங்கள். ஆனால் அங்கே அப்படி நடக்கும்போது ஜனங்கள் என்ன செய்கிறாங்க கேட்டிங்கன்னா, தங்களை உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் தங்களுக்கு உண்டான இக்கட்டு, இன்றைக்கி நமக்கு சில இக்கட்டுகளை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்கிறவரை கூட இருக்கலாம். நீங்களும் சில இக்கட்டில் சிக்கிக்கொண்டு இருக்கலாம். சவுல் அங்கு தன்னுடைய 2000 பேர் வச்சு யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது. பெலிஸ்தர் பெரிய படையோடு வருகிறார்கள், நிறைய ஆயுதங்களோடு வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உங்கள் கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். சவுலை போல ஒன்றுமில்லாத ஒரு நிலைமையிலே காணப்படலாம். ஆனால் அவர்களோடு கூட நிறைய ஆயுதங்களும் நிறைய மனிதர்களும் சூழ்ந்திருக்க ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆகவே உலக மக்களை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களா? இவர் தப்பு பண்ணுறாரு, தேவன் அனுகூலமாக இருக்கார். ஜனங்கள் பாருங்கள், இந்த ஆளை நம்பி புரோஜனம் இல்லை, இவர் வேஸ்ட்டுன்னு புரிஞ்சிட்டாங்க. சவுலை பார்த்து மக்கள் புரிந்து கொண்டு அவரோடு இருந்த ஜனங்கள் இப்போ எங்கே போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இக்கட்டை 6 வசனம், இஸ்ரவேலில் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்ட பொழுது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்திலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருகங்களிலும் குகைகளிலும் ஒளித்து கொண்டார்கள், தங்களை ஒளித்து கொண்டார்கள். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். சவுல் இந்த அளவுக்கு ஜனங்களை என்ன பண்ணுறா, 2000 பேரை வச்சு நான் பெரிய சாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி போகிறாரு. ஆனால் சூழ்நிலைகள் சரியில்லாதனால என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஜனங்கள் இவரை நம்பி போன ஜனங்கள் இன்றைக்கி எங்கே இருக்காங்க? கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருகங்களிலும் குகைகளிலும் தங்களை ஒழித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையிலே அவர்கள் தள்ளப்பட்டார்கள். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? சவுல் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்த பொழுது அவர் பாருங்கள் 7ஆம் வசனம், எபிரேயர் சிலர் யோர்தானையும் கடந்து காத்து நாட்டிற்கும் கீலேயாத் தேசத்துக்கும் போனார்கள். சவுலோ இன்னும் கில்காலிலே இருந்தான். சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள் அப்படின்னு போட்டு. இப்போ எல்லாம் தங்களை காத்துக்கிட்டு ஒளிஞ்சி கெபியிலையும் மலையிலையும் குன்றுகளிலையும் பள்ளத்தாக்குகளிலையும் தங்களை உயிர் காப்பாற்றி கொள்றதுக்கு போகிறாங்க. சரிங்களா? சவுல் என்ன பண்ணுறாரு, அவர் எங்கே இருக்கார்? அவர் கீழ்காலிலே இருக்கிறார், பயந்துக்கிட்டு நடுங்கிட்டு ஜனங்களோட இருக்கார். சரிங்களா? 8ஆம் வசனம் பாருங்கள், அவன் தனக்கு சாமுவேல் குறித்திருந்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை, ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். 2000 பேர் இருந்தாங்க, இப்போ எல்லாம் சிதறி போயிட்டாங்க. சரிங்களா? இப்போ எத்தனை பேர் இருக்காங்க கேட்டிங்கன்னா 15ஆம் வசனம் பாருங்கள், சாமுவேல் எழுந்திருந்து கில்காலை வெட்டி பெனியமின் நாட்டில் உள்ள கிபியாவுக்கு போனான். சவுல் தன்னோடு இருக்கிற ஜனத்தை தொகை பார்த்த பொழுது ஏறக்குறைய 600 பேர் இருந்தார்கள். 1400 பேர் அவன் விட்டு போயிட்டாங்க. 1400 பேர் இல்லை, 2000 பேர் கூட வச்சுருந்தார். இன்னும் இப்போ 1400 பேர் இல்லை. இன்றைக்கி இருக்க சபை அதுதான், இன்றைக்கி இருக்க ஊழியம் அதுதான். இன்றைக்கி இருக்க சபை, இன்றைக்கி இருக்க ஊழியம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தான் நம்ம சபையும் எடுத்துக்குவோம், எந்த சபையும் எடுத்துக்குவோம். சவுளை போல இன்றைக்கி ஊழியர்கள் ஒரு பாரமில்லாத தரிசனமில்லாத இருக்கிறபடினாலே இன்னைக்கு சபை என்ன சபைக்குள்ளே இருந்தவர்கள் இன்றைக்கி நான் பாதி பேர் போனால் கூட பரவாயில்லையே, 1400 பேர் அவங்கள விட்டு போயிட்டாங்களே. இப்போ இருக்கிறது 600 பேர் தான் இருக்காங்களே. அந்தவங்க யார், வினோத்துடைய அவங்க அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, எங்கள் இந்தலூரில் இருக்காங்க. அங்கே ஒரு சபை உண்டு. அந்த பாஸ்டர் அவர் ஒரு குடிகார பாஸ்டர். சரிங்களா? அவர் குடிக்கிறது மறைவாலாம் குடிக்க மாட்டார், டைரெக்டாக குடிப்பார். விசுவாசிங்க மத்தியில் கோட்டரா ஆப்பா ஃபுல்லாக அடித்து நோத்தார். கடைசியில் சபை உடைஞ்சு விசுவாச மக்களும் என்ன பண்ணாங்க, சிதறி. இப்போ என்ன பண்ணாங்க, சபையில் யாருமே இல்லை. இப்போ என்ன, மாடு கட்ட இடமா மாறிடுச்சு. நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, சவுளை போன்ற இன்னைக்கு ஊழியர்கள் இங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது, எதுக்காக சிதறி போனார்கள்னா, அங்கு நீங்கள் இதுக்கு நீங்கள் 8ஆம் வசனம் பாருங்கள், அவன் தனக்கு சாமுவேல் குறித்திருத்த காலத்தின்படி பாருங்க. சாமுவேல் ஒரு ஜபத்துக்கு, ஒரு ஆராதனைக்கு, ஒரு பலியிடுதலுக்காக ஒரு நாள் குறிச்சிட்டார் சாமுவேல்.
சாமுவேல் தான் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவர். இன்னொன்று, சவுல் யார்? அந்த தேசத்தில் சௌந்தரியம் உள்ளவன், நெட்டையானவன். அவனுடைய தகப்பன் கீசுக்கு கழுதை இருந்துச்சு, கழுதை காணாமல் போச்சு. கழுதையை தேடி போனவன் தான் சவுல். ஆனால் சாமுவேல் அவனை பார்த்து அவனை அழைத்து வந்து, நீ ராஜ மேன்மைக்கு தகுதியானவன். நான் இன்னைக்கு சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்களும் நானும் கழுதையை போல திசை மாறி திரிந்து அலைந்து ஒளிந்து எல்லாராலும் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு தேவன் உங்களை சபையில் வச்சிருக்கார். என்ன சபை நடத்த வச்சிருக்கிறார். மேன்மையை கொடுத்து, ராஜரீகத்தை கொடுத்து, ஆசாரியத்தை கொடுத்து, மரங்களை கொடுத்து, தாளந்துகளை கொடுத்து. நீங்கள் ஆண்டவர் சும்மா விட்டுருக்கார் உங்களை? சொல்லுங்க. நல்ல தாளந்துகள், நல்ல வரங்கள், நல்ல கிருபைகள். பாஸ்டர் ஜெபம் பண்ணா பேய் போகல, ஆனால் விசுவாசி ஜெபம் பண்ணா பேய் போகுது. பாஸ்டர் ஜெபம் பண்ணா நோய் போகல, விசுவாசி ஜெபம் பண்ணா நோய் போகுது. அப்படிப்பட்ட கிருபைகளையும் தாளந்துகளையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இங்கே என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னா, சாமுவேல் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் அவர் ஒரு நாளை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு தேவனுக்கு நாம் பலி செலுத்த வேண்டும். அதை பாருங்கள், இந்த வசனத்தை நீங்கள் பாருங்களேன். என்ன போட்டு 8ஆம் வசனம், அவன் தனக்கு சாமுவேல் குறித்த இந்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு தவறு நடக்குது. இந்த காரியத்தை நான் யோசித்து பார்த்தேன். ஏன் சாமுவேல் வரல? சாமுவேல் வரணுமா இல்லை? சொல்லிட்டாரு, நாள் குறிச்சாச்சு. இப்போ கல்யாண நாள் குறிச்சிட்டு பொண்ணு மாப்பிள்ளாம் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க வரலாம் எப்படி இருக்கும்? ஜனங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்துருப்பாங்க. இந்த பொண்ணு வந்துருச்சுங்க, இருங்க உட்காருங்க, அப்படியே சாப்பிட்டுன்னு பேசிக்கிட்டு இருக்கலாம்னு சொன்னால் எல்லாம் உட்காந்துருப்பாங்களா? அவங்கவுங்க பொண்ணு வரலடா, டைம் முடிஞ்சு போச்சு, முகூர்த்தம் முடிஞ்சு போச்சு, போ, அவ்வளோதான். அதே மாதிரி தான் நடக்கிறது. சாமுவேல் ஒரு நாளை குறித்தார் பலியிடுவதற்கு. ஜனங்கள் வந்து சேர்ந்தார்கள். ஆனால் சாமுவேல் வரல, டிலே பண்ணுறாரு. அது ஒரு நாள் 2 நாள். அந்த வசனத்தை பாருங்க, 8ஆம் வசனம். அவன் தனக்கு சாமுவேல் குறித்திருந்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். இந்த சம்பவம் நடந்த உடனே சவுல் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன், ஆசாரியானாவே இரு, ராஜாவே நீ அந்த ட்ராக்லேருந்து நம்ம மாறக்கூடாது. இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உடனே 9ஆம் வசனத்தில், அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். இதுதான் துணிகரமான காரியம். தெரிந்திருந்தே துணிகரமாக அவர் செய்கிறார் அந்த காரியத்தை. ஆண்டவர் அனுமதிக்கலை. ஆண்டவர் வந்து நீ பலி செலுத்தின ஆண்டவர் சொல்லலை. ஆனால் இவர் தனக்கு இருந்த ராஜரீகத்தை பயன்படுத்தி கொண்டு துணிகரமாக இந்த காரியத்தை செய்கிறார். நான் பலி செலுத்துவேன். இதே மாதிரி தான் உசியா செஞ்சார். தேவாலயத்துக்குள்ளே பலிபீடத்தில் அவர் பலியிட போனார். ஆசாரியர்கள் தடுக்கிறாங்க, நீங்கள் போகாதீங்க, வேண்டாம், இது உங்களுக்குரிய காரியம் இல்லை, இது ஆசாரியர்களுக்குரிய காரியம், நீங்கள் போகாதீங்க. அவன் மீறி உள்ளே போனான். போன பிற்பாடு அவனுக்கு என்ன வந்து தெரியுமா? குஷ்டரோகம் அவனை சூழ்ந்து கொண்டது. கடைசியாக அவன் குஷ்டரோகத்திலே செத்தான். பெரிய ராஜா, 52 ஆண்டுகள் யூதாவை ஆட்சி செஞ்ச ஒரு பிரபலியமான ஒரு ராஜா. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறதுனா, ஒரு சில நேரம் காத்திருக்க முடியலை, நம்மளால் காத்திருக்க முடியல, குறுக்கு வழியை தேடுகிறோம். அவசர கால சூழ்நிலைகளை தேடி நம்முடைய குணங்களை மாற்றிக்கிறோம். நம்முடைய அர்ப்பணிப்பு எதுக்காக அப்படிங்கிறத திடீர்னு மாற்றி தன்னுடைய துணிகரத்தை பயன்படுத்தி கொள்கிறோம். பார்த்துக்கலாம், எனக்கு ஆள் பலம் இருக்குது, எனக்குரிய பலன் இருக்குது, அதனால் என்னை எதிர்த்து யார் வருவாங்க, என்னை எதிர்த்து யார் பேசுவாங்க அப்படிங்கிற நோக்கத்தோடு கூட எல்லா பலியும் அண்டை கொண்டு வா. பலி செலுத்துறது ஆசாரியனுடைய கடமை, ஆசாரியனுடைய வேலை. ஆனால் அந்த ஆசாரியத்துவத்தை சவுல் என்ன பண்ணுறாரு? துணிகரமாக பயன்படுத்தி கொள்கிறார். இப்போ பாருங்களேன், 9ஆம் வசனம். பலி செலுத்தி முடிச்சிட்டாரா? இப்போ 10ஆம் வசனம். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற போது இது சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிரே கொண்டு போனான். 11ஆம் வசனம்.
நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, சவுல் ஜனங்களை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்கள் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தியர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிற நான் கண்டபடினாலே கில்காலில் பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாய் வந்து விட்டார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். சொல்லிட்டார், இவருடைய போதாத காலத்தை சொல்லிட்டார். சாமுவேல் என்ன சொல்ல 13 சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர். நீ என்ன பண்ணிட்டிய? புத்தி அவன் செஞ்ச புத்தி இல்லாமல் செஞ்சிட்டான். நீ செஞ்சது மிகப்பெரிய தவறு. உன்னுடைய அழைப்பு என்ன? உன்னுடைய அதிகார ஆளுகை என்ன? நீ பலி செலுத்துவதற்கான அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தது? ராஜாவாக அபிஷேகம் பண்ணினது சாமுவேல். ஆனால் நீ சாமுவேல் வர்றதுக்கு முன்னே பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டார் சவுல். சாமுவேல் சவுலை 13 சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை கை கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேல் மேல் உம்முடைய ராஜபாரியத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார் சொல்லிட்டார். சரியா? அடுத்த வசனம் 14 இப்பொழுதோ உம்முடைய ராஜபாரியம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்தை கேட்ட ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக்கு கட்டளையிட்டார். கர்த்தர் உனக்கு விதித்த கட்டளையை நீ கை கொள்ளவில்லையே என்று சொன்னார். ஃபஸ்ட்டு இவருக்கு இருந்தது துணிகரம். நிறைய துணிகரமாக நம்ம சில காரியங்களை செய்கிறோம். உலக காரியத்தில் உலக மனிதர்கள் துணிகரமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, உபதேசம் தெரியாது, வசனம் தெரியாது, தேவனுடைய அன்பு என்னன்னு தெரியாது. ஆனால் தேவன் உங்களை விலைக்கிரயமாய் மீட்டிருக்கிற மேன்மையும் மதிப்பும் உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஆனால் நீங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சவுளை போல சில காரியத்திலே துணிகரமாய் நாம் செய்கிறோம். இது நான் செய்யக்கூடாது, இது எனக்கு தூரமானது, இது தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். காலதாமதத்துக்காக உங்களுடைய துணிகரத்தை பயன்படுத்தாதீங்க. சில சந்தர்ப்ப சூழ்நிலையிலே காலதாமதம் ஆகுது. நடக்குன்னு காத்திருக்க, நடக்க மாட்டேங்குது. வருன்னு காத்திருக்க, வர மாட்டேங்குது. முடியும்னு காத்திருக்கோம், இந்த பிரச்சனை முடியவே மாட்டேங்குது. அதனால ஷார்ட்கட்டில் போயிடலாமா? போகக்கூடாது. தேவன் காத்திருக்க வைத்திருக்கிறார். தேவன் ஏதோ ஒரு நோக்கத்தை செய்வதற்காக தேவன் சில இடங்களில் சில நேரத்தில் காத்திருப்பை வைத்திருக்கிறார். அதை துணிகரமாக சவுல் செய்தார். பலிபீடத்தை தோடக்கூடாது. பலிபீடத்தில் போய் இவர் போய் நிற்கலாம், அவ்வளோதான். பலி செலுத்தின ஆசாரியனுடைய காரியம். இவர் துணிகரமாய் போய் அவர் என்ன செய்கிறாரு? போய் செய்கிறார். இப்போ நீங்கள் இதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சாமுவேலுக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. சரிங்களா? நீ இந்த மாதிரி ஏன் பண்ண நீ அப்படின்னு கண்டிக்கிறார். தேவன் இதில் என்ன எப்படி செயல்படுகிறார்? அதுதான் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரியம். தேவன் இதில் எப்படி செயல்படுகிறார்? தேவன் அமைதியாக இருக்காருங்க. இந்த ஒரு காரியத்தில் சாமுவேலுக்கும் சவுலுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையில் தேவன் அமைதியாக இருக்கார். ஏன்னா இந்த ஒரு காரியம் மிக மிக சிக்கலான ஒரு காரியம். அதனால் அமைதியாக இருக்கார் தேவன். இது மனசாட்சிக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு காரியம். மனசாட்சி தெரியும், சவுலுக்கு தெரியும் நான் சரி தப்புன்னு தெரியும். அதே நேரத்தில் சாமுவேலுக்கும் தெரியும் 7 நாள் வெயிட் பண்ணுறது பெரிய தப்பு. ஆனால் சில காரியங்கள் நம்ம நன்மைக்காகவே சில நாட்கள் கடக்கிறது, மாதங்கள் கடக்கிறது, வாரங்கள் கடக்கிறது, வருஷங்கள் கடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நினச்சதுன்னா உடனே வந்துடுதா? சில நாட்கள் ஆகிடுது, சில வாரங்கள் ஆகிடுது, சில மாதங்கள் ஆகிடுது, ஏன் சில வருஷங்களே ஆகிடுது, நடக்க மாட்டேங்குது. ஒன்றும் கிடையாது. எங்கள் தங்கச்சிக்குன்னா எங்கள் அப்பா இருக்கும்போதே மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தோம். எதை பார்த்தாலும் எதாவது குறை சொல்லிகிட்ருக்கோம். சரியா? எங்கள் அப்பா ஒரு நாள் சொன்னார், இந்த பாரு நீ எந்த மாப்பிள்ளையை காட்டாலும் எதை குறை சொல்லிகிட்டு இருக்க, நான் இருக்கிற வரையும் நீ கல்யாணம் பண்ண மாட்டேன் சொன்னது தான். அதே மாதிரி ஒரு சத்தப்பறம் தான் கல்யாணம் நடந்துச்சு. அதனால் நம்ம சில நாட்களை கடக்கணும். வரும் 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 எதிர்பார்த்து இன்றைக்கி நாளைக்கு வந்திருக்கோம், நடக்காது. ஆனால் சாமுவேல் ஏன் தான் ஒரு வாரம் வெயிட் பண்ணுறாருன்னா அது தேவ சித்தம். அதுதான் காத்திருக்கணுங்கிறது தேவ சித்தம். நான் அவசரமாக செய்யணுங்கிறது தேவ சித்தம் கிடையாது. ஆனால் அவசரமாக இங்கே சவுல் என்ன செய்கிறாரு? தன்னுடைய பலிபீடத்தில் நின்று பலி செலுத்த ஆரம்பிக்கிறார் தைரியமாக. இது துணிகரம். இன்றைக்கி நீங்கள் துணிகரமாக ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களா? அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அவங்க தப்பிச்சிருவாங்க, நீங்கள் மாட்டிக்குவீங்க. அவங்க தப்பிச்சிருவாங்க. உங்களை துணிகரமாய் பயன்படுத்துகிற யாரும் அவங்க தப்பிச்சுக்குவாங்க.
நீங்கள் மாட்டிக்குவீங்க, நீங்கள் கவனமாக இருங்க. கடைசியில் இந்த பிரச்சனையெல்லாம் வந்த பிற்பாடு ஜனங்கள் தான் அவன் சொல்கிறான், ஜனங்கள் அவசரப்படுறாங்க, ஜனங்கள் சிதறி போகிறாங்க. அதனால் இந்த பலிபீடத்தை, இந்த பலி செலுத்தாமல் எவ்வளோ நாளைக்கு இருக்கிறது? அதனால் நான் செலுத்தினேன் ஜனங்களுக்காக, நேரத்துக்காக அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லலாம். நீங்கள் உள்ள அப்படி சாக்கு போக்கு சொல்லலாம். சில சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக நான் அதனால தான் நான் இப்படி போயிட்டேன், நான் அப்படி போயிட்டேன், நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் உங்களுடைய பார்வையில் நியாயமாக இருக்கலாம், உங்களுடைய பார்வையில் சரியாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் அது சரி கிடையாது. ஆகவே இன்னும் இருக்கிறது எனக்கு ஒரு 15 நிமிஷம் இருக்கு இல்லையா? அதனால் அதுக்குள்ளே இன்னும் 2 பாயிண்ட் சொல்லணும். சரி, ஃபஸ்ட்டு இங்கே துணிகரமான செயல்பாடை நம்ம பார்க்குறோம். சவுலுடைய துணிகரமான செயல்பாடு, சரிங்களா? ரெண்டாவது என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, 14வது அதிகாரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்ட களமாக இருக்கும், சரிங்களா? இது 14வது நான் சொல்லிவிட்டு அப்படியே நான் உங்களுக்கு விளக்குறேன் பாருங்கள், சரிங்களா? இப்போ சவுல் அவருடைய ஒரு குரூப்பில் ஒரு படையை வச்சுருக்காரு. அவருடைய மகன் ஜோனத்தான் அவருடைய ஒரு குரூப்பில் ஒரு படையை வச்சுருக்காங்க. இவங்க யாருக்கு விரோதமாக சண்டை போகிறான்னா, அவங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தேலுக்கு விரோதமாக சண்டை போடணும், சரிங்களா? ஆனால் ஆண்டவர் கூடவே இருக்காருங்க. உங்கள் சண்டை யுத்தம் பண்ணும்போது ஆண்டவர் கூடவே இருக்கார். எவ்வளவு படைகள் இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒளிந்தவர்கள், குகைக்குள்ளேயும் அதுக்குள்ளேயும் இதுக்குள்ளேயும் பூமிக்குள்ளேயும் போய் பதுங்கி இருந்தார்கள். இன்றைக்கி இஸ்ரவேல் தேசத்தில் சண்டை நடக்குது, பதுங்கு குழியிலே போய் பதுங்கி இருக்கிறார்கள். அவங்க குண்டு போட்டாலும் உங்களை தாக்காதபடிக்கு பதுங்கு குழியிலே பதுங்கி கொண்டிருக்கிறார்கள். சில வீடியோஸ்லாம் வரும்போது ரொம்ப நான் இப்போ 2-3 நாளாக நான் பார்க்குறதில்ல, அதுக்கு முன்னே பார்த்துட்டு தான் இருந்தேன். இப்போ எனக்கு வேலை நிமித்தம் நான் 2-3 நாளாக நான் பார்க்கவே இல்லை. சில பிள்ளைங்கன்னா அலறுதுங்க, பயப்படுதுங்க, கெஞ்சுதுங்க, ஐயோ போர் வேண்டாம், யுத்தம் வேண்டாம் எங்களுக்கு. ரத்த காயங்களோடு போகிற பிள்ளைகளெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? இதெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? மக்களுக்கு, நாட்டை ஆளுகிற மக்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது. உயிர் விலையேறப்பட்டதுங்க, உயிர் விலையேறப்பட்டது. ஆண்டவர் சொல்லிட்டார், தன் ஆத்மாக்கு ஈடாக என்ன கொடுக்க முடியும்? நீங்கள் இந்த உலகம் முழுவதும் ஒருத்தர் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினாலும் லாபம் என்ன? ஒரு ஆத்மா உயிர் விலையேறப்பட்டது. ஆனால் அற்பத்தனமாக அதை இழக்கிறாங்களே. நான் எவ்வளோ பேரை நான் பார்க்குறேன், நிறைய பேருடைய தலை வந்து இப்படி தான் போகுது, இப்படியே வண்டி ஓட்டும் போது இப்படி தான் போகுது, இப்படியே போகுதுங்க. செல்ஃபோன் கால் வச்சுட்டு இப்படியே போகுதுங்க. பொட்டை பசங்களும் அப்படி தான் போகுதுங்க. இது எவ்வளோ நாளைக்கு இன்னும் அடுத்த ஜென்ரேஷன் பறக்கும்போது குழந்தைங்க இப்படியே பறந்துடும். ஃபஸ்ட்டே எனக்கு என்ன பண்ணிடு, செல்ஃபோனை காதில் வச்சிரு. அதனால் இப்படியே பிறந்துச்சுன்னா, இப்படி பழகிடுச்சுன்னா எதையுமே பார்க்க வேண்டியதில்லைல்ல. நிறையா எல்லாம் நான் என்ன சொன்னாலும் மக்கள் திருந்த போகிறதே கிடையாது. சரி, உலக மனுஷன்லாம் அப்படிங்க, நம்ம சர்ச்சில் இருக்க பிள்ளைங்க யார் அப்படி இருக்காங்க இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, இன்னும் உனக்கு தான் காதில் வைக்க தெரியுமா? நீ தான் இப்படி பார்த்து பேசுவியா, நானும் பேசுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, நின்று பேசிட்டு போங்க. ஏன் அப்படியே போகும்போதே இப்படி வச்சுட்டு ரோடு நல்லா இல்லையே, ரோடு நல்லா இருந்தால் கூட பரவாயில்லையே, ரோடு நல்லா இல்லையே, ஏத்தம் இறக்கம் பெண்டு, அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் இப்படி பேசிட்டு போகிறது எந்த விதத்தில் நியாயம்? அப்புறம் கீழே விழுந்து தேய்ச்சிங்கன்னா சரி. இன்றைக்கி வந்து கடவுள் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டீங்க, செல்ஃபோன் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. நிறைய பேர் அப்படி தான் ஆசைப்பட்றோம். மொபைல் என் கூட இருக்கணும், மொபைலுக்கு சார்ஜ் போடலன்னா மூஞ்சி பாருங்கள் எப்படி கோவம் வருது பாருங்கள். சொல்லுங்கள், ஞாயிற்றுக்கிழமைனா செல்ஃபோனை தொட மாட்டேன்னு சொல்லுங்கள். சபைக்கு வந்த பிற்பாடு ஆராதனை முடித்த பிறகு போய் நோண்டுங்க. காலையிலே எழுந்திரிச்சு செல்ஃபோனை வச்சுட்டு ஸ்டேட்டஸ் போடுறது, அவங்களுக்கு அனுப்புறது மெசேஜ், அதெல்லாம் விட்டுருங்க. ஞாயிற்றுக்கிழமை கடவுளுடைய நாள், தேவ சமூகம், தேவனுடைய காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைங்க. எப்படா காலைல 12 மணிக்கு அடிக்கும், தூங்காமல் செய்யாமல் நோண்டுறது. எதிர்க்க இல்லையா, செல்லை மட்டும் சார்ஜர் மட்டும் ஃபுல்லாக வச்சுக்கிறது, கொஞ்சம் கூட குறையாமல் டைட்டாக அப்படின்னா வச்சுக்கிறது. பிரியமானவர்களே, இங்கே சவுல் இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே அது ஃபஸ்ட்டு தவறு துணிகரமாக செஞ்சார் இல்லையா, இங்கே வந்து சுயமாக ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன நடக்குன்னா,
இவர் சொல்லுவார், என்ன அந்த நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் சண்டைக்கு போங்க, சண்டைக்கு போகிறாங்க, சண்டையில் போய் என்ன பண்ணுறாங்க, 2 குரூப்பாக சண்டை போடுறாங்க. சண்டை போட்ட உடனே சவுல் அதுக்கு ஒரு நிபந்தனை ஒன்று போடுறார். என்ன நிபந்தனை போடுறாருன்னா, சண்டைக்கு போகும்போது யாரும் சாப்பிடக்கூடாது. இது பார்த்தீங்களா, சண்டைக்கு போகும்போது யாரும் என்ன பண்ணக்கூடாதான், சாப்பிடக்கூடாதான். அவன் பசியிலையும் பட்னியிலையும் சண்டை போடுறாங்க, தேவன் கூட இருக்கார். இந்த தேவன் அவருடைய சண்டையில் பெரிய வெற்றியை கொடுத்தாருங்க, பெரிய வெற்றியை கொடுத்தார். ஒரு பக்கம் சவுல் மூலிமா ஒரு யுத்தம் நடக்குது, ஒரு பக்கம் யோனத்தான் மூலிமா ஒரு யுத்தம் நடக்குது. கடைசியாக யுத்தத்தில் கடைசியில் யோனத்தான் சோர்ந்து போன பொழுது அவர் வரும்போது ஒரு தேன்கூடு ஒன்று பார்க்குறாரு. தேன்கூடு இவ்வளோ பசியில் இருக்கேன்னு சொல்லி அந்த 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 தேன்கூடை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறார். டேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு அப்போ தான் கண்ணில் கொஞ்சம் தெளிவு வந்தது அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா, அந்த வசனத்தை நீங்கள் பார்க்குறாருந்தான் 1 சாமுவேல் 14வது அதிகாரம் நான் 24லேருந்து நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலர் அன்றைய 1 சாமுவேல் 14:24 இஸ்ரவேலர் அன்றைய தினம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். நான் என் சத்துருக்கள் கையில் பழி வாங்க வேண்டும், சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு சொல்லியிருந்தபடினால் ஜனங்களில் ஒருவரும் எவ்வளவேனும் போஜனம் பண்ணாதிருந்தார்கள். தேசத்து ஜனங்கள் எல்லாரும் ஒரு காட்டில் வந்தார்கள், அங்கே வெளியிலே தேன்கூடு கட்டியிருந்தது. 26 வசனம் ஜனங்கள் காட்டிலே வந்த பொழுது இதோ தேன் ஒழுகி கொண்டிருந்தது, ஆனால் ஒருவனும் அதை தன் கையிலே தொட்டு தன் வாயிலே வைக்கவில்லை. ஜனங்கள் அந்த ஆணைய நிமித்தம் பயப்பட்டார்கள். யோனத்தான் தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை. அவன் தன் கையில் இருந்த கோலை நீட்டி அது நுனியினாலே தேன்கூட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயிலே போட்டு கொண்டான், அதனால் அவன் கண்கள் தெளிந்தது அப்படின்னு போட்டு. 28 வசனம் அப்பொழுது ஜனங்களில் ஒருவன், இன்றைக்கு போஜனம் சாப்பிடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று உம்முடைய தகப்பனார் எங்களுக்கு உறுதியாய் ஆணையிட்டிருக்கார்கள், ஆகையால் ஜனங்கள் விடாய்த்திருக்கிறார்கள். விடாய்த்து சோர்ந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு பலன் இல்லை, அவங்களுக்கு தைரியம் கிடையாது, நிற்கிறதுக்கு நாதி கிடையாதுங்க. பசி, யுத்தத்தினுடைய வெறியினாலே நம்ம ஜெயிக்கணும், நம்ம வெற்றி பெறணும்னு சொல்லி வைராகியத்தில் சண்டை போட்டு பசி, தாகம், வறண்ட நாக்கு, ஒட்டி போன வயிறு. நீ நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தானே இருக்குது. யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க, அதுக்காக என் நாவு வறண்டு கிடக்கிறது, என் வயிறு ஒட்டி போய் கிடக்கிறது. நிற்க பலன் இல்லை, பேச பலன் இல்லை. நீ அப்படித்தானே சிலருடைய வாழ்க்கை இருக்குது, நிற்க பலன் இல்லை, பேசுறதுக்கு நாதி இல்லை. அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கு எந்த ஒரு பலனற்றவர்களாய் வெற்றி நீங்க ஜெபத்தில் வெற்றி பெறீங்க, உபவாசத்தில் வெற்றி பெறீங்க, ஊழியத்தில் வெற்றி பெறீங்க, ஆனால் சரீர பிரகாரமாக சில சோதனைகள். இப்போ இங்கே என்ன நடக்குது? அப்போ இது காரணம் யாரு? ஏதோ ஒரு மனுஷன். நீ சில ஊழியர்கள் அப்படித்தான் சில ஜனங்களை திசை திருப்பி கொண்டு வஞ்சித்து கொண்டு, இப்போ இவர்களுடைய நிலைமை பாருங்க. இன்னைக்கு ஒரு துளி தேன் நாக்கில் பட்டவுடனே அவங்களுக்கு தைரியம் வருது, பலன் வருது. அப்போ வசனம் என்ன செய்யுது நீங்கள் கேட்கலாம். தேவனுடைய வார்த்தையை வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான்னு எழுதியிருக்கேன். அப்போ வார்த்தை என்ன செய்யுது? வார்த்தை பலனாக இருக்குதுங்க. வார்த்தையினால தான் ஜெயிச்சாங்க இஸ்ரவேல் ஜனங்க. வார்த்தையே இல்லைன்னா தோத்திருப்பாங்க. சாமுவேல் சொல்லித்தான் அனுப்புறாரு, யுத்தத்துக்கு போ, நீ வெற்றி பெறுவ. ஏபோத்தை கொண்டு வந்து அவங்க விசாரித்து போகும்போது வெற்றியை தேவன் கொடுக்கிறார். வெற்றி பெறுவதற்கு யுத்தத்தில் ஒரு மனுஷன் ஆகாரம் இல்லைன்னா என்ன ஆகிடுவான்? அவன் ஆபத்தான ஒரு நிலைமைக்கு போயிடுவான். ஆகவே இங்கே அவர் சொல்லுகிறார். இப்போ என்ன நடக்குது பாருங்கள், இது ரொம்ப கொடுமையாக இருக்கும் பாருங்களேன். 30 வசனம் பாருங்கள். இன்றைய தினம் ஜனங்கள் தங்களுக்கு அகப்பட்ட தங்கள் சத்துருக்களில் கொள்ளையில் ஏதாகிலும் புசித்திருந்தால் எத்தனை நல்லா இருக்கும். ஒரு வீட்லையா போய் பார்த்தோமே, எவ்வளோ சாப்பாடு இருந்துச்சு, எவ்வளோ பலகாரம் இருந்துச்சு, எவ்வளோ சாப்பிடக்கூடிய உணவுகள் இருந்துச்சு, எல்லாத்தையும் எடுக்கலை, எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டோமே. எவ்வளோ நல்லா இருக்கும், எவ்வளோ மிக அதிகமாக நல்லா இருக்கும். 31 வசனம் அவர்கள் அன்றைய தினம் மிக்மாசிலிருந்து அயலோன் மட்டும் பெலிஸ்தரை முறியடித்த பொழுது ஜனங்கள் மிகவும் விழாய்த்திருந்தார்கள். ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க, களைப்பாக இருக்காங்க, நடக்கிறதுக்கு பலன் கிடையாது.
இன்னைக்கு சில விசுவாச குடும்பங்களில் அப்படிதான் நடக்குது. ஏதோ ஒரு விதத்தில் சிக்கலாக சீராய் நடக்கிறவர்கள் சீராய் நடக்காம, உறுதியாக இருக்கிற உறுதியை இழந்து, அவன் சொல்லிட்டான் அதனால நான் சாப்பிட மாட்டோம், அவன் சொல்லிட்டான் அதனால் நாங்கள் போக மாட்டோம். தேவன் உங்களை குறித்த நோக்கம் என்ன வச்சிருக்கிறார்? இன்னைக்கு நீங்கள் இப்படித்தான் நீங்கள் பார்க்குறீங்களா? சவுளை போல நீங்கள் அப்படித்தான் நீங்கள் வாழ போகிறீங்களா? சாப்பிடாத, நீங்கள் குடிக்காதன்னா சாராயம் இல்லை, தண்ணி. சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பார்த்து என்ன நடக்குதுங்க, இவர்கள் ராஜாவுக்கு மனுஷனுக்கு பயந்து, நீ மனுஷனுக்கு பயப்படாத, தேவனுக்கு பயப்படு. தேவன் என்ன சொல்லுகிறார்? என்ன நடக்குது பாருங்க. 31 மிக விடாயத்து 32. அப்பொழுது ஜனங்கள் கொள்ளையின் மேல் பாய்ந்து, நல்ல கவனிங்க, இந்த வசனத்தை கேளுங்க. பசியினுடைய கொடுமைங்க. ஜனங்கள் 32 வசனம். அப்பொழுது ஜனங்கள் கொள்ளையின் மேல் பாய்ந்து ஆடுகளையும் மாடுகளையும் கன்றுக்குட்டிகளையும் பிடித்து தரையிலே போட்டு அடித்து இரத்தத்தோடு புசித்தார்கள். எவ்வளோ கொடுமை அது, எவ்வளோ கொடுமை அது. ஆண்டவர் இப்படி சொன்னாரா? இந்த ஒரு ராஜா அவங்களை கெடுத்து வச்சிருக்கான், ஒன்றும் சாப்பிடக்கூடாது. இப்போ அந்த பதார்த்தங்களை பார்த்தவொடனே ரத்தத்தோடு, ரத்தமாது கித்தமாது, நான் அப்படியே புசிப்பேன், அப்படியே சாப்பிடுவேன். ரத்தத்தை புசிக்கூடாதுங்க தேவனுடைய பிள்ளைங்க. ரத்த பொரியல்லாம் பண்ணி சாப்பிட்றீங்களா வீட்டில்? ரத்த பொரியல், ஆமாம், நல்ல மிளகுலாம் போட்டு ரத்தத்தை பொரித்து மொரான்னு நல்லா தான் இருக்கும். நான் அந்த காலத்தில் சாப்பிட்ருக்கேன், இன்னும் சாப்பிடாம இல்லை, சாப்பிட்ருக்கேன் அந்த காலத்தில். ஆனால் இந்த காலத்தில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பிறகு ரத்தம் நான் சாப்பிட்றது கிடையாது. யாராவது ஏமாற்றி கொடுத்தாலும் ஆகும், நான் பொறுப்பும் கிடையாது. ஆமாம், சிலர் ஏமாற்றி கொடுப்பாங்க. இது ரத்த பொரியல்லாம் இல்லை, இது பீன்ஸ் பொரியல்னு கொடுப்பாங்க. பீன்ஸாக பீட்ரூட் பொரியல். அதை நான் ஏமாந்து நான் சாப்பிட்டேன்னா சரி, விசுவாசத்தில் நம்பி ஏமாந்து சாப்பிட்லாம். இது பீட்ரூட் பொரியல் தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது, ஆனால் ரத்த பொரியலாக இருக்கும், சாப்பிடக்கூடாது. இவங்க பேர் ரத்தத்தோடு புசித்தார்கள். தேவன் அதை அவர் அந்த வசனத்தை பாருங்க, 33 வசனம் பாருங்கள். அப்பொழுது இதோ ரத்தத்தோடு இருக்கிறதை புசிக்கிறதுனால் ஜனங்கள் கர்த்தருக்கு ஏலாத பாவம் செய்தார்கள். இந்த ஜனங்கள் பாவம் செய்வதற்கு சவுல் காரணமாக இருந்தார். இது என்னன்னா, இதை நீங்கள் எப்படி, இது சுயமாக செய்கிறார். கடவுளையும் மதிக்கிறதில்ல, தீர்க்கதரிசியும் மதிக்கிறதில்ல, ஏன் இஷ்டம், இது என்னுடைய சாப்பாட்டு வேலை, என்னுடைய உணவு வேலை, யாரும் தடுக்காதீங்க. நான் எதை சாப்பிட்டாலும் நான் கர்த்தருக்கு நான் கணக்கு கொடுத்துக்குவேன், நீங்கள் கேட்காதீங்க. நேற்று எங்கள் வீடு ஃபங்க்ஷனில் போயிட்டு கொம்பிப்பீடி பக்கத்தில் கரிகாலன்னு ஒரு ஹோட்டலில் கூப்பிட்டு போனாங்க. யாரோ ஒருத்தங்க பில் கொடுக்குறாங்க, அவன் திங்கிறான் பாருங்க. எங்கள் வீட்டு ஆட்களை சொல்கிறேன், திங்காதெல்லாம் திங்கிறான். நான், எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணி 3 பேரும் உட்காந்து நாங்கள் சாதாரண சாப்பிட்டு வெளியே வந்துட்டோம். எங்கள் அண்ணன் சொல்கிறார், எப்படி பாரியா என்னென்ன பண்ணுறாங்க பாரியா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தின்னுட்டு மூட்டையும் கட்டிடுச்சிங்க. சரியா, மூட்டை கட்டிட்டு வாங்க. பில்லு கட்டுறவங்க யாருக்கு? தான் பணம்னா அப்படி சாப்பிடுவாங்களா? இன்னொருத்தன் பணமாங்காட்டி வையி கொண்டு வா விட்டுக்காரன், எங்கள் தந்தூரி வெட்டுவாங்க முழுசா. அவன் கேட்குறான், அவங்க அப்பா பிடிக்கலை, அதெல்லாம் பிடிக்கலாம், ஒரு சில செய்கிறது பிடிக்கலை தான். என்ன பண்ணுறது, என்ன சிக்கனில் என்னென்ன இருக்கோ அத்தனையும் வாங்கி என்ன பண்ணுறாங்க, வாங்கிட்டு தின்னுட்டு பார்சல் கட்டி வெளியே வர்றாங்க. இதெல்லாம் தின்னுட்டு வெளியே காரில் ஏற போகும்போது அப்புறம் என்ன பண்ணுறான், அவன் அந்த சர்வேர் என்ன பண்ணான், சார் ஜூஸ் சாப்பிட்றீங்களா, அதே வச்சு நவுத்துறான்டா பாவியா. கொஞ்சம் கூட கேப்பே கிடையாது, கேப் இல்லாமல் சாப்பிட்றாங்க. கொள்ளையில் இதெல்லாம் கொள்ளையின் மேலே பாயிறது, பாஞ்சு வெறித்தனமாக திங்கிறது. நார்மல் வயிறாக இருந்துச்சு ஜெபினுக்குன்னா, தின்ட்டு வர வயிறு தள்ளின்னு வருது, ஊதின்னு இருக்குது, அவ்வளோ துண்டான். நான் எங்கள் அண்ணன்ட்ட சொன்னேன், பாரு அவன் வயிறு பாரு அப்படின்னேன். அவன் எங்கள் அண்ணன் அவன் மருமகன் வயிறை பார்க்குறான். இதை விட இது கொஞ்சம் பரவாயில்ல தான், 2 வயிறும் முட்டிக்கிட்டு தானே இருக்குது. கொள்ளையில் பாயிறாங்க, யார் வீட்டு காசு, யார் வீட்டு பொருள். குப்புசாமி கல்யாணம் நடத்தினார், எத்தனை பேர் போனீங்களே தெரில. நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம், தலையாட்டிட்டு கேட்டோம், என்ன மணி எப்போ? ஐயா நான் 10 மணிக்கு ஆரம்பித்தேன், 2:30 மணிக்கு தான் முடித்தேன், தின்னுங்கினே இருந்தேயா. இப்படி போவானா, ஒரு வெட்டு வெட்டுவானா, அப்படி வருவானா, ஒரு வெட்டு வெட்டுவானா, அவனுக்கு ரெஸ்ட்டே கிடையாது.
அது சொல்கிறான், நான் கவர் பேக் வாங்கலையா, அது ஒன்று குறையா வர சொல்கிறான். இவ்வளோ தின்னுட்டு சரி. இப்போ இங்கே கொள்ளையில் பாயிர மக்கள், இது யார் காரணங்கன்னே சவுளுடைய சுயம். இன்னும் ஒரே ஒன்று சொல்லி முடிச்சிடறேன் சரிங்களா. இன்னும் ஒரே ஒரு காரியம். சரி, 15வது அதிகாரம் ஆண்டவர் சொல்கிறார், இதை நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன். அமலேக்கியர்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து புறப்படும் போது அமலேக்கியர் வந்து உங்களுக்கு தடுத்தாங்க. என் வழியாக போகக்கூடாது, என் ஊர் வழிக்கு வரக்கூடாது, நீங்கள் மோசமானவங்க சொல்லி ஒரு மாதிரி பண்ணாங்க. சாமுவேல் சவுலை கூட்டு சொல்கிறாரு, இந்த பாரு, நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. உன்னுடைய ராஜ்ய காலத்தில் அமலேக்கியரை ஒருத்தனை கூட விடாது, எல்லாத்தையும் கொண்டு குமிக்கணும், ஒருத்தனை கூட இறக்கமே பாராட்டாத அப்படின்றார். யுத்தத்துக்கு போகிறாங்க. கர்த்தர் அமலேக்கியரை வந்து சவுளுடைய கையில் ஒப்பு கொடுக்குறார். ஒப்பு கொடுத்தோடனே இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அதை ஆண்ட அமலேக்கிய ராஜ்யத்தை ஆண்ட ஆகா அப்படிங்கிற ஒரு ராஜாவை உயிரோடு வச்சுக்கிட்டான். அப்புறம் நல்ல ஆடு கொளுத்ததெல்லாம் தனியாக வச்சுக்கிட்டான். இந்த நஞ்சானும் குஞ்சானும் வெந்ததும் வேகாதும் ஓட்டை உடசல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணிட்டான், அக்னியிலான சுட்டரிச்சிட்டான். சாமுவேல் வர்றார், வெற்றியை கொண்டாட வர்றார். அங்கேருந்து வர்றார், சாமுவேல் வந்தவொடனே, என்னப்பா ஆட்டு சத்தம் கேட்குது, மாட்டு சத்தம் கேட்குது, இதெல்லாம் என்ன அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லை, அதெல்லாம் கடவுளுக்காகத்தான் நான் எடுத்து ஒதுக்கி வச்சுருக்கேன், பெஸ்ட்டான கடவுளுக்கு. ஏன்னா இவன் ஆபேல் பாருங்கள், ஆபேல் மாதிரி பேசுகிறான், பெஸ்ட்டான கடவுளுக்கு. அப்புறம் சாமுவேலுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. நான் உனக்கு என்ன சொன்னேன், ஒன்று கூட இரக்கம் பாராட்டாத, ஒன்றை கூட உயிரோட வைக்காத, எல்லாத்தையும் அழிச்சு போடு அப்படின்னு தானே சொன்னேன், நீயே உயிரோட வச்ச. இது எதை குறிக்கிறது என்றால், தேவனுடைய வார்த்தையை மீறி போகிற ஒரு சூழ்நிலையை காட்டு. தேவன் என்ன சொன்னால் அதெல்லாம் தேவையில்லை, என் இஷ்டத்துக்கு தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு கூட சவுல் இந்த காரியத்தில் அமலேக்கியருடைய பொருட்களை அபகரித்து வைத்து கொண்டான். உடனே சாமுவேல் வந்து என்ன பண்ண தெரியுமா, ஆகாக கூட்டு வர்றாங்க. அவனை வெட்டி கொன்று போட்டுட்டு மற்ற எல்லா பொருட்களையும் அவன் தீக்கிரையாக்கினான். பிரியமானவர்களே, நீ தேவன் வேணான்னு சொன்னதானே நீங்கள் வச்சுருக்கீங்களா? தேவன் உங்களுக்கு அருவருப்பானதானு சொல்லி நீங்கள் அண்ணா கேத்தில் கட்டி தொங்க விட்டுருக்கீங்களா? இது அருவருப்புன்னு தெரியும். சில ஆட்கள் அண்ணா கேத்தில் தொங்க விட்டுருப்பாங்க, இது எனக்கு ஆயுதம், இது எனக்கு பக்கபலம் அப்படின்னு சொல்லி. தேவனுடைய பிள்ளையே, தேவன் எதை உன்னை விட்டு நீக்கினாரோ, எது வேண்டாம் என்று சொல்கிறாரோ, அது எவ்வளவு விலையேறப்பட்டதா இருந்தாலும் தூக்கி போடுங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய கையின் பிரயாசத்தினுடைய பொருளை வீணாக்காதீங்க. நீங்கள் சம்பாரித்து நீங்கள் கொண்டு வரீங்க பார்த்தீங்களா, அதை வீணாக்காதீங்க. சில பொருட்கள் வெளியிடத்துலேருந்து வர்றது தீட்டாக இருக்கும், அது அசுத்தமாக இருக்கும், அது மேலே நீங்கள் ஆசைப்பட வேண்டாம். உங்கள் கைப்பட உழைச்சி சம்பாதிக்கிற அந்த பொருள் விலையேறப்பட்டது, அது கனத்துக்குரியது, அது உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய வேர்வை, அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே நேரத்தில் இன்னொருத்தவங்க மூலியமா கொடுக்கப்படுகிற ஒரு சாபமான பொருளுக்காக நீங்கள் ஆசைப்படாதீங்க, வேண்டாம். அது எவ்வளவு நல்ல பொருளாக இருந்தாலும் வேண்டாம். பிரியமானவர்களே, இந்த காரியத்தில் சவுல் அப்புறம் தான் ரொம்ப தெளிவாக சொல்ல, இனி நீ எதுக்குமே லாய்க்கில்லை, நீ ஆளுகிறதுக்கு லாய்க்கில்லை, நீ நடத்துறதுக்கு லாய்க்கில்லை, நீ உண்மையாகவே தேவனுக்கு ஏற்றவனே கிடையாது. ஏன் என்று சொன்னால், முதலாவதாக அவர் பண்ணது பெரிய துணிகரம் பலி செலுத்துறது. சாமுவேல் வர்றதுக்கு முன்பதாகவே துணிகரமாக பலி செலுத்த அவருடைய துணிகரத்தை காட்டுது. ரெண்டாவது, நீ சாப்பிடக்கூடாது, நீங்கள் சாப்பிடாமல் சண்டை போடணும், தன்னுடைய சுயத்தை வெளிப்படுத்தினார். மூன்றாவதாக அவர் என்ன செய்கிறார், அமலேக்கியருடைய பொருளை தேடிக்கொண்டதுனாலே, எடுத்துக்கொண்டதுனாலே ஆண்டவருடைய வார்த்தையை, கட்டளைகளை மீறி செயல்படுகிற ஒரு மனிதனாக காணப்பட்டார். நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்க சொல்லுங்கள்? நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்க? நீங்கள் துணிகரமாக செய்கிறீங்களா? சில காரியங்களை துணிகரமாக இப்படி தான் பண்ணுவேன், ஆமாம் எனக்கு இதான் பிடிக்கும், நான் இப்படி தான் போவேன், நான் இப்படி தான் வருவேன், துணிகரமாக போகிறீங்களா? ஆண்டவர் கவனிச்சிட்ருக்கார். சுயமாக சில காரியங்களே தீர்மானம் பண்ணுறீங்களா? அட்ஜஸ்ட் பண்ணுறேன், சுயமாக இப்படி தான் நான் பண்ணுவேன், இது என் இஷ்டம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பிரச்சனை, நான் சுயமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சுயமாக நீங்கள் சில தீர்மானம் பண்ணுறீங்களா? தேவனுடைய கட்டளையை மீறி உங்களுடைய காரியத்தை நீங்கள் நிறைவேற்ற ஆசைப்படுறீங்களா? வேண்டாம்.
தேவன் நம்மை நியாயத்தில் கொண்டு வருவார். ஆகவே நாம் என்ன பண்ணுவோம்? நம்முடைய துணிகரமாக ஒன்றும் செய்யாதபடிக்கு, ரெண்டாவதாக சுயமாய் ஒன்றும் செய்யாதபடிக்கு, மூன்றாவதாக தேவனுடைய கட்டளை மீறாதபடிக்கு, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனிதர்களாய் நாம் வாழ்ந்து தேவனுடைய சாட்சியாக நிற்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். கண்களை மூடி நான் ஜெபிப்போம். இந்த கடைசி ஜெபத்தை அருமையான சகோதரர் டேவிட் ராஜ் ஜெபம் பண்ணி முடிப்போம்.